கவிதை, கட்டுரை, பாரதி, வள்ளுவம், நீதித்துறை, சட்டம், இயற்கை நீதி, சுதந்திரம், நாடகம், திரைப்படம், இசை, பண்பாடு, ஆங்கிலத்திலே சொல்ல போனால் ஸ்பிரிச்சுவலிசம், பிலாசபி, சயின்ஸ் அண்ட் லா. இது அனைத்தும், அனைத்து திறமைகளும், அனைத்து அங்கங்களும் ஒருங்கே வாய்ந்து இந்த அனைத்து முகங்களிலும் தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கும் வானவில் ரவி அவர்களின் படைப்புகள் உன்னதமானவை, மக்களுக்கு சென்று சேர வேண்டியவை. அதில் ஒரு கருத்தரங்கு நடைபெறுவது மிகவும் அவருடைய சில பாடல்கள் நான் படித்தேன், மிகவும் சிலிர்த்தேன். அந்த நிலா போல என்னும் யூடியூபில் வரும் அந்த பாடலை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அது அது என்னமோ ஒரு மிக ஒரு சாதாரண ஒரு பாடலாக தொடங்கும் அந்த பாடல். அந்த நிலா, வானத்தில் இருக்கும் நிலா குளத்து நீரிலே கவிஞர் பார்க்கிறார். அந்த தெளிந்த நீரிலே மிதக்கும் நிலாவை அந்த தெளிந்த நீரோடு உள்ளங்கையில் எடுக்கிறார். அந்த உள்ளங்கையிலும் அந்த நிலா இருக்கிறது. அதை எடுத்து பருகுகிறார், குடித்தார். குடித்த பிறகும் அந்த தெளிந்த நீரிலே நிலாவை காண்கிறார், அந்த வானத்திலும் நிலாவை காண்கிறார். அந்த நிலா எங்கேயும் போகவில்லை, தண்ணீர் எங்கேயும் போகவில்லை. அதை போலவே கவிதைகளை அள்ளி பருகினாலும் குறையாது அதனாலே என்று அழகாக கூறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணம். சொல்ல போனால் அன்பு, பாசம், நேசம், நட்பு, அருள், அறிவு, இந்த மாதிரியான பல பண்புகள் யாருக்கு கொடுத்தாலும் அள்ள குடித்தாலும் என்னைக்குமே குறையாது. அன்பு ஒருவருக்கு காட்டும் போது அந்த அன்பு பல மடங்காக பெருகி வரும். அதே போலதான் அறிவை நீங்கள் பகிரும் போது அந்த அறிவு பன்மடங்காக பெருகும். அதே போலதான் கவிதைகள் என்று மிக அழகாக கூறுகிறார். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள காந்த சக்தியை பற்றி கூறுகிறார். அந்த காந்த சக்தி சூரியனிலிருந்து பிரிந்து வந்த பூமி இருந்தாலும் அந்த சூரியன் பூமியை விடாமல் காந்த சக்தியால் அதனை கட்டி வைத்து அதனுடைய வேலையை சரியாக செய்யும்படி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த காந்த சக்தி, அதே காந்த சக்தி கவிதைக்கும் இருக்கிறது என்று கடவுளுக்கும் மனிதத்தையும் இணைக்கும் பாலமாக மிகச்சிறந்த உவமையாக இந்த இடத்திலே கூறுகிறார். கவிதை தான் கடவுளுக்கும் மனிதனையும் இழைக்கும் பாலம் என்று, அதை மிகவும் சுவையாக இருந்தது என்பது கருத்து. அதாவது ஒரு அறிவியல் உண்மையை ஒரு இலக்கிய பூர்வமாக பார்க்கும் பார்வை எல்லாருக்கும் வந்துவிடாது. இதை நீங்கள் ஒரு ஆங்கிலத்திலே நீங்க சொல்ல போனீங்கன்னா அதனுடைய உண்மை முழுவதுமாக வராது. இதை நீங்கள் சயின்டிபிக் லிட்ரேச்சர்னு சொல்லலாம், அல்லது லிட்ரலி சயின்டிபிக்னு சொல்லலாம். ஆனா அது எல்லாமே ஒரு மாதிரி சயின்டிபிக் வேர்ட்ஸாவே போயிடும். ஆனா தமிழ்ல நீங்க சொல்ல போறப்ப தான் அந்த ஊமை, ஓமானம் அப்படிங்கிற அந்த உண்மை மிக அழகாக வெளிப்படும். அந்த ஒரு பாடலிலே 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த சங்க தமிழ் வரிகள் மிக சாதாரணமாக நடனம் ஆடுகின்றன. கணியன் பூங்கொன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரியும், குறுந்தொகை அகனானவரிலே வரும் யாயும் ஞாயும் என்ற வரியும், புறநானூற்றிலே வரும் உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற வரிகளும், வள்ளுவன் எழுதிய யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல என்ற வரிகளும் மிக சாதாரணமாக ஒரு பாமரனும் கேட்கும் வகையிலே அந்த கவிதையிலே எளிய தமிழிலே புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவான தமிழிலே உயிருக்கு உரம் சேர்க்கும் வகையிலே அவர் எழுதியுள்ளார். இதை மிகவும் அனுபவித்து இன்பமுடன் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே அது அமைந்துள்ளது. இதை எவராலும் செய்ய முடியாது. மற்றவர்கள் இதை பலர் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு எளிய வகையிலே செய்வது எல்லாத்துக்கும் வந்து விடாது. இதை போலவே ஆங்கிலத்திலே அந்த ஃபிட்லர் ஆன் த ரூஃப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புன்னகையும் ஒரு சிரிப்புமா இருக்கு. என்ன ஒரு சாதாரண பாட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுல ஆழ்ந்து நோக்கும் போது அந்த ஃபிட்லர் ஆன் த ரூஃப் என்பது ஒரு சின்ன ஒரு வயலின் வாசிக்கும் வித்வான் கூரையில் ஏறி பாடுவது போல அதை அமைத்திருக்கிறார். அதிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வரி வரும். அந்த வரி எனக்கு இப்பொழுது நினைத்தாலும் ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதுல அந்த ஃபிட்லர் வாசிக்கிறார், மியூசிக் போடுகிறார். டோன்ட் யூ ஹியர் அ சிம்பனி போரிங் அவுட் லைக் ஸ்வீட் ஹனி என்கிறார். அதாவது ஒரு இசையை வடிவமைக்கும் அந்த பாடல் அது தேன் வருவது போல இருக்கிறது, தேன் போல பாய்கிறது என்று இந்த இடத்துல அவருடைய பாரதி வெளிப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே என்று அன்று பாடிய பாரதி இன்று அந்த வரிகளை கேட்டால்
என்ன சொல்லுவான் என்று எனக்கே தெரியவில்லை. பாரதியின் தாசனாக 21ஆம் நூற்றாண்டில் இன்று வலம் வரும் திரு ரவி அவர்கள், "டோன்ட் டு ஹியர் அ சிம்பனி, போரிங் அவுட் ஸ்வீட் ஹனி" என்று மிக அழகாக அந்த வரிகளை கையாண்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண பாடல் என்று வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு தெரியும். அதை நீங்கள் ஒரு 10 தடவை, 15 தடவை பார்க்கும்போது தான் தெரியும். அவர்கள் பேசுவது அந்த கடவுளை பற்றி, அந்த ஃபிட்லர் ஆன் த ரூஃப் வேறு யாரும் அல்ல. இந்த உயிரின், இந்த உலகத்தின் ஆதியாய கடவுளை அங்கே பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு சின்ன 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 வரிகளை மிக மிக அழகாக தொகுத்து, மிக மிக அழகாக வடிவமைத்து, மிக மிக அழகாக மக்களுக்கு சென்றும் சேரும் வகையிலே செய்திருக்கும் வானவில் ரவி அவர்களின் படைப்புகளை இன்று நாம் ஒரு கருத்தரங்கிலே அனைவரும் அனைவரும் மிகச்சிறந்த படைப்பாளிகளும் முனைவர்களும் சேர்ந்து ஆய்வு செய்து அதை பற்றி பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.